காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் புதிய வழித்தடத்தில் இயங்கும் பேருந்தை அமைச்சர் தாமு அன்பரசனுடன் சேர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். போக்குவரத்து துறைக்கு முதலமைச்சர் 2800 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் போக்குவரத்து துறை சிரமத்தில் இருந்து சற்று மேலே வந்து செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தை விமர்சனம் செய்வதை தவிர வேறேதும் அதிமுகவினருக்கு தெரியாது என அமைச்சர் TRB ராஜா கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு பேட்டி அளித்த அவர், முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தினால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ள முதுபெரும் பின்னணி பாடகி P. சுசீலா அனைவரின் பிரார்த்தனைகள் தன்னை காப்பாற்றியுள்ளதாகவும் இதற்காக அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். సంతోషమా వచ్చేసాను. మీరందరూ చాలా హాయిగా ఉండొచ్చు. మిమ్మల్ని అందరినీ భగవంతుడు రక్షిస్తాడు, నన్ను రక్షించినట్టు. మీకు అందరికీ కోటి దండాలు, కోటి నమస్కారాలు. ఎప్పుడు చల్లగా ఉండాలి. ఆయుష్మాన్ భవ. கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னை திருவான்மியூர் முதல் அக்கரை வரையில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு ஆய்வு செய்தார். சாலை விரிவாக்கத்திற்காக தோண்டப்படும் பள்ளங்களை பணி முடிந்தவுடன் உடனடியாக மூட வேண்டும் என அமைச்சர் உத்தரவிட்டார். சிறுமியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கர்ப்பமாக்கிய கோயில் பூசாரிக்கு திருப்பூர் மகிழா நீதிமன்றம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. கொழுமம் பகுதியைச் சேர்ந்த 57 வயதான ஐயப்பன் தான் பூஜை செய்த கோயிலுக்கு வந்த 14 வயது சிறுமியிடம் கடந்த 2021ஆம் ஆண்டில் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐயப்பன் மீதான வழக்கில் பாலியல் வன்முறை மற்றும் சிறுமியை கர்ப்பமாக்கியது தொடர்பாக தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவற்றை ஏக காலத்தில் அனுபவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் 2 தினங்களுக்கு முன் 22 கிலோ கஞ்சா மற்றும் ஆயுதங்களை கடத்தி வந்தது தொடர்பாக ஒருவரை போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் தப்பி ஓடிய 4 பேரில் 2 கைது செய்யப்பட்டனர். மரவமங்கலம் கண்மாய் பகுதியில் பதுங்கியிருந்தவர்களை பிடிக்க தாங்கள் சென்றபோது அவர்கள் தப்பி ஓடியதாகவும் அதில் ஒருவர் கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நிதிஷ்குமார் என்ற அந்நபருக்கு மாவுக்கட்டு போட்டு சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள எஞ்சிய 2 பேரை தேடி வருவதாக போலீசார் கூறினர். 2026இல் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறினார். நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டியில் புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 200 நாட்களில் 600க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளதாக தெரிவித்தார். அண்ணன் அவர்கள் மீண்டும் வந்தால் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமையும். 2026 அண்ணன் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் விட்டு போன அத்தனை பேருக்குமே நாங்கள் 2,13,00,000 பேருக்கும் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கின்றோம். அத்தனை குடும்பங்களுக்குமே 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் தருவோம் என்று சொல்லியிருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலய ராஜகோபுரம் கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் அன்பில் மகேஷ் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தனர். விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி கோவில் அடிக்கல் நாட்டு விழாவில் தாம் கலந்து கொண்டது பற்றி விளக்கம் அளித்தார். அடிக்கல் நாட்டில் கலந்துகிட்டார் ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. கலைஞர் என்ன எழுதினார் தெரியுமா? வசனத்துல பராசக்தியில் அன்னைக்கு கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் அனைத்தும் சமம். எல்லாருக்கும் எல்லாம் செய்யணுங்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சி. தேனி மாவட்டம் போடி அருகே வீட்டில் தனியாக இருந்த 55 வயதான பெண் கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்தறுத்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார்.
முன்னாள் ராணுவ வீரரான கணவரும் பிள்ளைகளும் வேறு ஊர்களில் தங்கி பணியாற்றும் நிலையில் செல்லத்தாய் என்ற அப்பெண் வீட்டில் தனியாக வசித்ததாக கூறப்படுகிறது. 2 நாட்களாக செல்லத்தாய் போனை எடுக்காததால் உறவினர்கள் நேரில் சென்று பார்த்தபோது அவர் சடலமாக கிடந்ததாகவும், நகைக்காக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதாவது காரணமா என விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். திருச்சியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் சிதம்பரத்தில் தலைமறைவாக இருந்த சின்னராஜா என்பவனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். தங்களிடம் இருந்து சின்னராஜா தப்பி ஓட முயன்றதாகவும், அப்போது தடுக்கி கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஆற்காட்டில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 8 வயது சிறுவனை சில திருநாய்கள் துரத்திச் சென்றன. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த பெண் ஒருவர் நாய்களை துரத்திவிட்டு அந்த சிறுவனை மீட்டார். நகராட்சியில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இயக்குனர் வெற்றிமாறனின் திரை பண்பாட்டு ஆய்வகத்தில் திரைப்பட இயக்கத்திற்கான டிப்ளமோ படிப்பகத்தை நடிகர் விஜய் சேதுபதி திறந்து வைத்தார். பின்னர் சினிமாக்கள் ட்ரோல் செய்யப்படுவது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த விஜய் சேதுபதி, ஒரு காலத்தில் தானும் தெருமுனையில் அமர்ந்து சினிமாக்களை கேலி செய்தவன் தான் என்றார். முன்னாடி தெருமுக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நானும் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் அதை கொண்டாட தான் செய்கிறாங்க. அவங்க தான் அதை எடுத்தது. இப்போ என் படத்தை ஓட்டவும் செஞ்சுருக்காங்க, என்னையும் கலாய்ச்சிருக்காங்க, நல்லா இருக்க படத்தை கொண்டாடவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டும் கலந்தது தானே இதில். அப்புறம் அதன் மூலமாக நம்மளும் சில விஷயத்தை. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் உதகை, குன்னூர், கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் கனமழை பெய்தது. இதனால் உதகை அருகே உள்ள குந்தசப்பை பகுதியில் குடியிருப்பு அருகே உள்ள தடுப்புச் சுவர் இடிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோடப்பமந்துவில் கால்வாயை ஒட்டி அமைந்துள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனைக்குள் வெள்ள நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் புகுந்தது. சேலம் அருகே டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 1 நிமிடம் கால தாமதமாக வந்ததன் காரணமாக உள்ளே அனுமதிக்கப்படாததால் தேர்வர்கள் சிலர் கண் கலங்கினர். டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு சேலம் அருகே காக்காபாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்டது. தேர்வுக்கு 1 நிமிடம் தாமதமாக வந்த தேர்வர்கள் சிலர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தேர்வு மைய அதிகாரிகளிடம் அவர்கள் கெஞ்சி கேட்டபோதும் உள்ளே அனுமதிக்க மறுத்ததால் கண்கலங்கியபடி திரும்பிச் சென்றனர்.